சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மற்றும் ஒரு புதிய நாளிலே தொலைக்காட்சியிலும் திருச்சபையிலும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். புது வருஷம் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்ற நேரத்தில் ஒரு பெரிய பயமும் நமக்கு இருக்கும். இல்லைங்க, அப்படிலாம் எனக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு யாராவது தைரியமாக சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த ஆண்டிலே நம்ம எத்தனை இழப்புகளை பார்த்துருக்கோன்னு எண்ணி பார்த்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனால தானே என்னமோ வேதத்தில் என் ஆண்டவர் தீர்க்கர்களை கொண்டும் அவரே பேசின வார்த்தையும் அதிகமான வார்த்தை. என்ன வார்த்தை? பயப்படாத, பயப்படாத. இன்றைக்கு அதை மையமாக வைத்துதான் இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கு பயப்பட வேண்டும், ஏன் பயப்பட வேண்டும், பயப்படக்கூடாது என்பதற்காக பேசுவதற்கு கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக, தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவும்போது தாங்குங்கள். இந்த ஊழியங்களை குறித்து தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. சோராமல் ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, அடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கலாம். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரம். ரொம்ப பிடிச்ச புத்தகம்னா ஏசாயா, அப்படித்தானங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து முன் அறிவித்தவன் யார்? ஆமென். இன்னைக்கு நமக்கு தைரியத்தை கொடுக்க போகிற வார்த்தையும் அதில் தான் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், திடம் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும், நீதியை சரிக்கட்டவும், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாளிலும் திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற அமர்ந்திருக்கிறேன் அன்பான தேவ ஜனமே, எத்தனையோ ஆசீர்வாதமான பாடல்கள், எத்தனையோ ஆசீர்வாதமான ஆராதனைகள், எத்தனையோ ஆசீர்வாதமான இறுதி தோத்திரங்களை நாம் செலுத்தினால் கூட, ஐயோ இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு திருமணம் நடந்துருமா, இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு கர்ப்பத்தின் கனி கிடைச்சிருமா, இந்த வருஷமாவது என் மக வாங்கி இருக்கிற கடன் மாறிடுமா, இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு ப்ரமோஷன் வந்துருமா, இந்த வருஷமாவது என் பிள்ளை ஒரு வண்டி வாங்கிடுவானா. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீங்க, மனம் பதறாதீங்க. அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறபடினால், ஏற்படுத்தினவராய் இருக்கிறபடினால், அவரே உங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறபடினால், அவரே உங்களுக்கு பதில் செய்கிறவராக இருக்க போறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய பதில் எனக்கு வேணும்னு சொல்றவங்க நல்லா கைகளை தட்டி சொல்லுங்க.
உண்மையாகவே எனக்கு கூட சில நேரத்தில் சில மனப்பதட்டங்கள் வந்திருக்கு, நிறைய காரியங்கள் வந்திருக்கு. ஏன்னா ஊழியங்கள் நல்லா போயிட்டே இருக்கும், திடீர்னு ஸ்டாப்புகளால் கொந்தளிப்பு வரும். அப்படியே இல்லைன்னா பிள்ளைகளால் கொந்தளிப்பு வரும். அப்படியே இல்லைன்னா எங்கிருந்தாவது ஒரு சத்துரு என்ன செய்வான், முளைச்சிருவான். அதை பார்த்து நான் என்னைக்குமே சோர்ந்துக்கு போனது கிடையாது. இந்த வார்த்தையை படித்து இந்த வார்த்தையை இருதயத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். அந்த நீதியின் தேவன் இந்த ஆண்டிலும் இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் இந்த வருஷத்திலும் இந்த நேரத்திலும் கூட என்னை நிற்க வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் ரொம்ப மோசமா, ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனை போல தெரியலாம். நகையெல்லாம் மூழ்குது பிரதர், வீடு கூட சர்ச்சைக்கு வந்துரும்னு சொல்றாங்க பிரதர், என் பிள்ளைகளுக்கு இதனாலேயே அரசாங்கத்தில் இருக்கிற வேலை என்ன செஞ்சிடும், போயிரும் நினைக்கிறேன் பிரதர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த நேரத்தில் நான் சொல்றேன், உறுதியா கான்பிடென்டோடு சொல்றேன், விசுவாசத்தோடு சொல்றேன், அந்த நீங்கள்னு சொல்ற இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்ற எல்லாருடைய பயத்தையும் கர்த்தர் நீக்கி போடுகிறவரா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாருக்குமே முற்பிதாக்கள்ல கூட நல்ல சூழ்நிலை யாருக்குமே இருந்ததில்லைங்க, மிக மோசமான சூழ்நிலைகள் தான் இருந்திருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை அபியாசப்படுத்தும் போது, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது நான் சொல்றேன், அந்த பயங்கள் எல்லாம் நீங்கி இருக்கிறது. இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரிய சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு அழகான ஃபுல் பிட்டு, ஒரு அழகான தம்பிமார் கீபோர்டு, அழகான எடிட் பண்றதுக்கு 2 அண்ணமாரு, ஒரு அண்ணமாரு, 2 தம்பிமாரு எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எனக்குள்ள எவ்வளவு பயம் இருந்திருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி நடக்கும், எப்படி ஆகும், எப்படி கட்டுவோம். ஆனா இந்த வார்த்தை என்னுடைய தேவனுடைய வார்த்தை, எனக்கு நீதி செய்யறதற்கு அவரால் மட்டும்தான் முடியும். அவர் மட்டும்தான் பதில் கொடுக்கிற தேவன் நம்பி, ஆண்டவரே நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல, நீங்க பதில் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல, நான் மனம் பதற மாட்டேன்பான்னு சொல்லி அவருடைய பீடத்தில் நிற்கிறேன். அழகா நடத்திட்டு இருக்காரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சொல்றேன், இந்த 2026 எத்தனை சவால்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை மழை வெள்ள சேதங்கள் வரட்டும், எத்தனை காரியங்கள் நின்னு போகட்டும், ஆனா என் தேவன் என்னை பலப்படுத்துவார், என் பயத்தை நீக்குவார், எனக்கு நீதியின் தேவனாக இருக்குவார், எனக்கு பதில் செய்வார்னு சொல்லி மனப்பதட்டத்தை கீழே இறக்கி வச்சுட்டு தைரியமா கையை தட்டி, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடினால், என் ஆண்டவரே நீதியின் தேவனாக இருக்கிறபடினால், என் ஆண்டவரே எனக்கு பதில் செய்கிற தேவனாக இருக்கிறார், இதுவரை நடத்தி இத்தனை ஆண்டுகள் வாழ வைத்திருக்கிறார் என்றால் எனக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதுக்கு முந்தின வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல வசனம் தான், கேட்ட வசனம் தான். கொஞ்சம் வாசிமா. அதுக்கு முந்தின வசனம் 5வது வசனத்துக்கு முந்தின வசனம், தளர்ந்த கைகளை, நீங்க எந்த காரியத்தில் தளர்ந்து இருக்கிறீங்களோ அதிலெல்லாம் திடப்பட்டு தான் உங்க மனப்பதட்டத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். கரங்களை தட்டி ரிஷுதாலாபியாச்சேச், தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். அதுக்கப்புறம் தான் என்னமா சொன்னாரு, மனம் பதறுகிறவர்களை பார்த்து. முதல்ல எந்திரிச்சாதானே மனப்பதட்டம் போகும். படுத்துக்கிட்டே இருந்தா வியாதி போகுமா, இல்லை எந்திரிச்சு நிமிந்து உட்காந்து மாத்திரை போட்டா வியாதி போகுமா சொல்லுங்க? எந்திரிச்சு உட்காந்தாதான் போகும். ஆண்டவர் சொல்றாரு, எழுந்துரு, திடங்கொள்ளு, மனம் பதறாத, நான் உனக்கு பதில் செய்ய போறேன். அல்லேலூயா. நான் அடிக்க ஒரு தடவை சொல்லுவேன், இன்னும் எத்தனை முறை வேணாலும் சொல்லுவேன், இந்த உலகத்திலே மாம்ச பிரகாரமாய் வந்த என் ஆண்டவருக்கே போராட்டம் இருந்தது என்றால், மாம்ச பிரகாரமாய் அவருடைய பிள்ளைகளாக பிறந்திருக்கிற, அவருடைய பிள்ளைகளாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் போராட்டம் உண்டு. ஆனால் அவருக்கு காத்திருந்தால் அவர் என்னை நடத்துவார் என்றால், அவர் எனக்கு நீதியின் தேவன் என்று சொன்னால், அவர் எனக்கு பதில் செய்வார் என்று சொன்னால், அவரே என்னை ரட்சிப்ப வல்லமை உள்ளவர் என்று சொன்னால், என் ரட்சிப்பு நிறைவேறவும், என் கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற தேவனும், என் பயத்துக்கு எல்லா விதமான காரியங்களில் இருந்தும் என்னை விடுதலை ஆக்குகிற தேவன் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை நடத்த வல்லமை உள்ளவர். கரங்களை தட்டி ஆமென். இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. யாருக்காவது பயம் நீங்கின காரியத்தை 1-2 சொல்லுங்க ஐயா, நாங்க அப்பத்தே நம்புவோம். அப்படித்தானங்க? ஆமாங்க. பாத்தீங்களா, பதில் சொல்லிட்டாரு அண்ணன். எலியா ரொம்ப ரொம்ப வல்லமையான ஒரு மனுஷன். அப்படித்தானங்க? உண்மையா பொய்யா? ரொம்ப வல்லமையான ஒரு மனுஷன்.
மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்ல சொன்னா மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லிடுவான். திரும்ப போய் மழை பெய்யாது, மழை பெய்யுன்னு சொல்லு, ஆகாப்புக்கு காமின்னு சொன்னா காமிச்சிருவான். ஆனாலும் மாம்சமா இருக்கிறபடினால அவனுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்துச்சு. சரி, இந்த காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிற அப்படினால சுருக்கமாக நான் சொல்லி போகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 1வது அதிகாரம். 2 ராஜாக்களின் புத்தகம் 1வது அதிகாரம். சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்க ஒரு ராஜா, அவன் பேர் என்ன? அகசியா. முதல் வசனத்துல அப்படிதான் போட்டிருக்கு. அகசியா ராஜா வியாதி பட்டிருக்கிறார், கட்டில படுத்து கிடக்காரு. அவர் சொல்றாரு, நான் வியாதி நீங்கி பொழைப்பனா மாட்டனா அப்படின்னு கேட்டு வா அப்படின்றாரு. அங்க எலியா கர்த்தர் அனுப்பிட்டாரு. என்ன அனுப்பி சொல்லிட்டாரு? நீ வியாதி நீங்கி பொழைப்பதில்லை, ஏறின கட்டில இருந்து இறங்க மாட்டேன். அப்ப உடனே எப்படி இருக்கும் ராஜாவுக்கு? சொல்லுங்க, எலியாவை கூப்பிட்டு, பரவாயில்லப்பா நான் சாக போறத கரெக்டா சொல்லிட்டேன், அப்படியா? என்னத்தை சொன்னாலும் ஏத்துக்கிடுவான். யார்கிட்டயாவது போய் நீ செத்து போவடான்னு சொல்லி பாருங்களேன், கோவம் வந்துடும். ஏயா, உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதையா, சொல்லுவோமா இல்லையா? ஆனா அங்க அதே போல ஒருத்தனுக்கு செத்து போயிட்டான்னு சொல்லிட்டான், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டான். ஆனா கொஞ்சம் பயம். ஏன்னா மாம்சத்துல வந்து எல்லாருக்குமே என்ன இருக்கும்? பயம் இருக்கும். உண்மையா இல்லையா? எவ்வளவுதான் நம்ம ஆராதிச்சாலும், எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும், டக்குன்னு கரண்ட் ஒரு செகண்ட் போச்சுன்னா என்ன சொல்றோம்? அத்தடி அப்படிங்கிறோம். பயம் நம்மள அறியாம என்ன செஞ்சிருது? வந்துருது. ஆனா பாட்டு மட்டும் எப்படி பாடிக்கிறோம்? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோட இருப்பதனால. ஆனா நான் சொல்றேன், இயேசு என்னோட இருப்பதனால எப்பவுமே நான் பயப்படுறதில்ல, எப்பவுமே நான் தைரியமா இருக்கேன், எப்பவுமே அவர் எனக்கு பதில் செய்துட்டு தான் இருக்கார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, வசனத்தை வாசிச்சிரு மக்களே. 2 ராஜாக்களின் புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி அவனோட கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். ஆமென். அவனை பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய். ஏதாவது செய்ய முடிஞ்சுச்சா? முடியாது. ஏன்னா அவனை காப்பாற்றுகிறதும் அவனுக்கு பதில் செய்யிருக்கிறதும் அவனுடைய மனப்பதட்டத்தை போக்கி இருக்கிறதும் என் தேவாதி தேவன், என் ராஜாதி ராஜன், என் கர்த்தாதி கர்த்தன், என் நீதியின் தேவன் என்றால் இன்றைக்கு அதே நீதியின் தேவன் இந்த இடத்திலே நீதிபரராய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அந்த எலியாவை விடுவிக்க கூடுமானால், அந்த எலியாவை மறுபடியும் ராஜாவிடத்திலே தைரியமாய் அனுப்ப கூடுமானால், இந்த 2026 முழுவதும் உங்களை நடத்த கூடும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எந்த காரியத்தை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க, மனம் பதறாதீங்க. அவர் சொன்னதை கேட்டு அப்படியே போனது போல உங்களுக்கு பெற்றுக்கொள்கிற வாக்குத்தத்தங்களை, உங்களுக்கு பெற்றிருக்கிற வாக்குத்தத்தங்களை வச்சு அப்படியே உங்க குடும்பத்தை நடத்துங்க. சொன்னவர் சொன்னபடி உங்களை ஆசீர்வதித்து உங்க ரட்சிப்பு நிறைவேறும்படி உதவி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, ஆம்பளையால் காமிச்சுட்டு பெண்களை காமிக்காம போனா எனக்கு குடும்பத்துக்குள்ளே இருக்கனால ஏன் பயம் நீங்குமாயா? ஏன் மனப்பதட்டம் மாறுமாயா? என்னுடைய பிரச்சனை தீருமாயா? கேள்வி இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க. கண்டிப்பா இருக்கும். ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாய் கேள்வி கேட்கிறவங்க. அப்படித்தானே? பெண்கள் அதிகமாக கேள்வி கேட்குறாங்களா? ஆண்கள் அதிகமாக கேட்குறாங்களா? பெண்களும். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு பெண்கள் தான் அதிகமாக கேட்குறாங்க. ஏன்னா நான் வச்சிருக்கிறது 45 பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க. ஒருத்தி கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தி கேள்வி கேட்டுருவா. உண்மையா பொய்யா? சரி, எது எப்படி ஆனாலும் சரி, ரூத்தின் புத்தகம். ரூத்துனாலே எப்பவுமே ஒரு சரித்திர புத்தகம். ஆனால் அந்த சரித்திரத்தில் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன இருக்குங்கிறது நிறைய இருக்கு. இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஏன்னா எனக்கு அநேக பணிகள் ஊழியங்களில் இன்னும் இருக்கிறது. 3வது அதிகாரம் நல்லா இருக்கும் பாருங்க. 3வது அதிகாரம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த ரூத்து உண்மையாவே ஒரு தைரியசாலி அப்படின்னு சொல்லலாம். அப்படித்தானங்க? உண்மையாவே ஒரு தைரியசாலி. ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? ஒரு வாலிப பெண்ணோ வயசான பெண்ணோ ஆக மொத்தம் அவங்க ஒரு பெண்ணு. அப்படித்தானே? பெண்ணுக்கு மட்டும் அப்படித்தானே? ஆண் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படி இருப்பான்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு அப்படி இல்லை. பெண்கள் தான் எத்தனை வருஷம் ஆனாலும் தைரியசாலியாவே இருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்கள் டக்குன்னு வேகமா வயசாயிடுச்சுல அப்படிங்கிறாங்க.
ஆனா பெண்கள் 30 வயசுல 50 பேருக்கு சமைக்க சொன்னாலும் சமைச்சிடுறாங்க. இன்னைக்கு தமிழம்மாவுக்கு 55-60 வயசு ஆக போகுது. 50 பேருக்கு சமைக்கன்னு சொன்னாலும் கீழே உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு கைத்தட்டல் போட்டுடலாமா? சரி, போகட்டும். அப்படி ஒரு தைரியமான பெண்ணு அவகிட்ட என்ன சொல்றா, மாமி உன் சவிக்கத்தை நான் தேடணும்மா, நீ இப்படியே இருந்தா உன் வாழ்க்கை என்ன செய்யாது, கெட்டு போயிடும். ஆகையினால நீ நல்லா குளிச்சு நல்லா சுத்தம் பண்ணி நல்லா புது ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா பவுடர் அடிச்சு உன்னை அலங்கரிச்சு கொண்டு உங்ககிட்ட நீ ஒருத்தங்கிட்ட போனேல, வயல்வெளிக்கு போனேல, அவங்ககிட்ட போய் என்ன செய்ய, சரி படுத்துக்கோ, படுக்க சொல்றா. எப்படி சொல்றா? படுக்க சொல்றா. சரி, அதை கூட வசனத்துல வாசிச்சிரு மக்களே. 8வது வசனத்துல இருந்து கொஞ்சம் வாசிங்க. பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அரண்டு திரும்பி. ஏன் அரல்றா? பக்கத்துல ஒரு பெண்ணு படுத்து கிடக்கு. சொல்லிட்டு படுத்தாலே சில பிள்ளைகளால பிரச்சனை. சொல்லிட்டு படுத்தாலே பிரச்சனை. ஒன்னு கொரட்டை, இன்னொன்னு அரட்டை. ஒன்னு கொரட்டை, இன்னொன்னு அரட்டை. வேற விஷயத்துக்குலாம் நான் போக மாட்டேன், எனக்கு அந்த விஷயம் தெரியாது. அல்லேலூயா. இங்க போய் படுத்துக்கங்கிறான். அவளும் சொன்ன மாதிரி அப்படியே ஒதுங்கி இருந்து போய் நைஸா போர்வை இழுத்து என்ன செஞ்சுட்டா, படுத்துக்கிட்டா. அவன் பாதி ராத்திரியில, எப்பவுமே எல்லா மனுஷனுக்குமே எவ்வளவுதான் ஸ்லீப்பிங் டோஸ் போட்டா கூட இன்னைக்கு இருக்கிற நிலைமையில என்ன செய்ய மாட்டேங்குது, கண்டினியூவா தூக்கம் என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா? அவர் சொல்றாரு அனுபவத்தை. வராது. மனசுல தேவையில்லாத கவலை, தேவையில்லாத பிரச்சனை இருந்தா வராது. நான்லாம் தூங்குற 4 மணி நேரமா இருந்தா நல்லா தூங்குவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, வசனத்தை வாசிச்சிருங்க. வாசி மக்களே. ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையில் படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றார். ஆமென். அதற்கு அவள், மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. பாதி ராத்திரியில ஒருத்தி வந்து படுத்து கிடந்திருக்கா. அவளை பார்த்து யாருக்காவது மகளேன்னு சொல்ல தோணுமா? அந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. இந்த காலத்து ஆளுகளா, லக்கு டோய், லக்கு லக்கு எலும்பு காணாம போயிடும். சரி, போட்டு வாசிங்க. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் ஆமென் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அன்னைக்கு சொல்றார் ஆண்டவர், நீ எந்த காரியத்தை குறிச்சும் பயப்படாதீங்க, மனம் பதறாதீங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் அந்த ரூத்துக்கு அவளுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் மனப்பதட்டத்தை, போராட்டத்தை மாற்றி வேண்டியது செய்யப்படும் என்று சொன்ன பதில் வந்ததை போல உங்களுக்கு வேண்டியதை இந்த 2026 நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. கரங்களை தட்டி ரிஷுதாலா பேச்சே. உண்மையாவே மாமி சொல்லிட்டா கூட நான் நினைக்கிறேன் அந்த ரூத்துக்கு என்ன இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும். ஆனா முகத்திலே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் போவாஸ் என்ன சொல்றாரு, பயப்படாதே. திரும்ப அந்த வசனத்தை வாசிமா. பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை, ஆமென், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நான் நல்லா தாங்கயா இருக்கேன், ஆனாலும் எனக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, எப்பவுமே ஏதாவது ஒரு பயத்துல தான் இருக்கேன், ஏதாவது ஒரு பிரச்சனையில தான் இருக்கேன், ஏதாவது ஒரு சூழ்நிலையை சொல்லி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதத்துல ஆண்டவர் சொல்கிறார், இந்த வாரத்துல ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாத, நீதியின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பதில் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ரூத்தினுடைய சந்ததியில தான் தாவீதும் அதற்கு பின்னாக தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் வந்தார் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே அடைபட்டிருக்கிற எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டு அந்த ரூத்துக்கு ஒரு போவாசால் எல்லாம் கிடைத்ததை போல நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களிலே உங்கள் மனப்பதட்டங்கள் நீங்கி, உங்கள் போராட்டங்கள் நீங்கி, நீதி தேவனின் பதிலை பெற்றுக்கொண்டு தளர்ந்த கைகள் அல்ல, தள்ளாடுகிற முழங்கால்கள் அல்ல, நிமிர்ந்து நிற்கிறவர்களாக இன்றைக்கு என் இயேசுவின் நாமத்தில் உங்களை மாற்றுவாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வந்தாலும் வரட்டுங்க, எப்படி வேணாலும் சூழ்நிலை இருக்கட்டும்,
கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்க, கர்த்தருக்கு மட்டும் காத்துருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி எதற்கும் நான் பயப்பட மாட்டேன். என்னோடு இருக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமில்லது என்பதை அறிந்திருக்கிறேன். என் இயேசு என் பயத்தை நீங்கிவிட்டார், என் சாபங்களை பாவங்களை நீக்கிவிட்டார். அவரே ரட்சிப்பின் அனுபவம், அவரே ரட்சிப்பின் அடையாளம்னு சொல்லுங்க, கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுவீங்களா நீங்க, இனிமே இந்த 2026 இந்த வருஷம் முழுவதும் நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க. இதை கூட நீங்க எப்படி இருக்கு சொல்றீங்க, பயந்துக்கிட்டு சொல்றீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் இனிமே பயப்பட மாட்டேன், நான் இனிமே எந்த காரியத்திற்கும் மனம் பதற மாட்டேன். என் நீதியின் தேவன் ஆமென் எனக்கு பதில் செய்வாரே, அவரே வந்து என்னை ரட்சிக்கிறவராக இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இவ்வளவு சொன்ன வேதத்துல யாருக்கு பயப்படணும் அப்படிங்கறத சொல்லிட்டு போயிருக்கேன். அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிருவோமா? லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 4-5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏன்னா நிறைய நேரங்களில் நாம சூழ்நிலைகளையும் அந்த சூழ்நிலைகளை கொண்டு வருகிற பிசாசுகளையும் அநேக மனிதர்களை கண்டுதான் நம்ம பயப்படுறோம். ஆனா மனிதனால ஒரு லிமிட்டுக்கு மேல நம்மளால ஒன்றும் அவங்களால நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்லல, பைபிள் சொல்லி இருக்கு பாருங்க. 4வது வசனத்தை வாசிங்க. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என் சிநேகிதராகிய உங்களுக்கு. இந்த சபையில யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, இந்த ஆராதனையை யாரெல்லாம் தொலைக்காட்சியில பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, அவங்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரீரத்தை கொலை செய்து, சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய. இந்த காரியம் பைபிள்ல பவுல் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு நடந்துச்சு. உண்மையா பையா? கொலை செஞ்சிட்டோன்னு நினைச்சு தூக்கி போட்டான். அதுக்கு மேல அவனால என்ன செய்ய முடியும்? ஒருத்தர் செத்துட்டான்னு மட்டும் தெரிஞ்சா வேற யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? இப்ப நீங்க, நான் உசுரோடு இருக்கும்போது எனக்கு விரோதமா என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நான் செத்த பின்னாடி என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஆனா அவனை பார்த்து தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஐயோ அவர் பெரிய ஆளுங்க, அவர் பயங்கரமான ஆளுங்க, அவரு அப்பாடி 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 அப்பாடி. என்ன பெரிய அப்பாடி? நான் சொல்லுவேன், எந்த ஆளா இருந்தாலும் சரி, என் இயேசுவுக்கு முன்னாடி ஓட்டட்டப்பா, தகரட்டப்பா, உடஞ்சட்டப்பா, வெத்து வேட்டு, வெத்து வேட்டு. ஆமே, ஹல்லேலூயா. வாசிங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஓட்ட பானைக்குள்ள நண்டு விட்ட மாதிரி சலப்பலா சலப்பலா சலப்பலான்னு கத்தி வேணா குமிப்பான். காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கழுதைக்கும் தேர மாட்டான். உண்மையா பையா? ஆனால் நம்ம அவனை பார்த்து அவர்கிட்ட வச்சுக்க கூடாதுங்கய்யா, அவர்கிட்ட வச்சுக்கூடாது. நான் சொல்லுவேன், அவங்கிட்ட தான் நான் வச்சுக்குவேன். ஏன்னா அவனை காட்டிலும் என்னை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, வாசிருங்க, வாசி மக்களே. திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. மனம் பதறி போய் கிடக்கிற உங்களை பார்த்து, எல்லாவற்றையும் நினைச்சு கலங்கி போய் இருக்கிற உங்களை பார்த்து, போன வருஷம் இப்படி இந்த வருஷம் எப்படி இருக்குமோ நினைக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்கள், நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன், உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு, கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு, நரகத்திலே எப்படிமா போட்டிருக்கு, நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், நீங்கள் பயப்படுங்கள். ஆம் அவருக்கே பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை தட்டி சொல்லுங்க. அப்ப இந்த உலகத்துல மனுஷன் கொண்டு வருகிற பிரச்சனையும், மனுஷன் கொண்டு வருகிற சூழ்நிலையும், மனுஷன் மூலமா வருகிற எந்த பயங்கரத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன். என்னோடு இருக்கிறவர், என் நீதியின்படி, என் நியாயத்தின்படி எனக்கு தீர்ப்பு செய்கிறவர், என் ரட்சிப்பின் அனுபவத்தை, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை முழுமை அடைய செய்து அவரை பார்த்து பயப்படும் போது, இந்த உலகத்தில் எத்தனை காரியம் வந்தாலும் பயப்பட மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்கும் போது, ஓ சரீரத்தை கொல்ல வல்ல மனிதனுக்கு அல்ல,
என் சரீரத்தை, என் ஆவியை, என் ஆத்துமாவை நான் நடந்திருக்கிற செய்கைகளின்படி நியாயம் தீர்க்க விசாரிக்க வந்து நரகத்தில் தள்ள வல்ல அவருக்கே பயப்படுவேன் என்று சொல்லுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே எழும்பி எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நிச்சயமா சொல்றேன், மனப்பதட்டம் இல்லாம, போராட்டம் இல்லாம, மனக்லேசம் இல்லாம என் இயேசுவின் நாமத்தில் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்க காரியங்களை, திட்டமிட்டிருக்கிற காரியங்களை இந்த நாட்களிலே, இந்த வருஷங்களிலே, வருகிற மாதங்களிலே, வருகிற வாரங்களிலே செய்து முடிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். எல்லா வாயை திறந்து ஏசப்பா என்னோட இருப்பதினால. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே என் பயங்கள் நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தில் என் மனப்பதட்டம் நீங்குவதாக. அவருடைய பதில் எனக்கு வரப்போகிறது. அவரே என்னை ரட்சிக்கிறவர், அவரே என்னை நடத்துகிறவர், அவரே என்னை வந்து ஆசீர்வதிக்கிறவர். ஆகையினால் இந்த மனிதன் பண்ணுகிற தந்திரங்கள், மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், கட்டுக்கள், ஏவல்கள், குறி சொல்லுகிற ஆவிகள், ஓ எனக்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் பிசினஸுக்கு விரோதமாய், என் ஊழியத்துக்கு விரோதமாய், என் விவசாயத்துக்கு விரோதமாய், என் அரசாங்க உத்தியோகத்துக்கு விரோதமாய் என்ன தளர வைக்க முடியாது. கைகளை தட்டி ஆமென். என்ன சோரம் போக்க முடியாது, என்ன பலகீனப்படுத்த முடியாது. ஏனென்றால் ஆபிரகாமோடு இருந்தவர், கிதியானோடு இருந்தவர், எலியாவோடு இருந்தவர், ரூத்தோடு இருந்தவர் என்னோடு கைகளை தட்டி, கைகளை தட்டி ரிஷுதாலாபிய சர்ச், ரிஷுதாலாபிய சர்ச் எல்லாம் சொல்லுங்க. என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் என்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை இந்த ஆண்டிலே, இந்த மாதத்திலே, இந்த வாரத்திலே செய்ய வல்லமை உள்ளவர். என் பயம் என் மனிதன் மூலமா, என் சொந்தக்காரங்க மூலமா, என் வீட்டார் மூலமா, என் வேலை செய்கிற மூலமா, நான் பக்கத்து வீட்டில் சந்திக்கிற பிரச்சனை மூலமா வந்தாலும் இனி நான் பயப்பட மாட்டேன், மனம் பதற மாட்டேன். ஏன்னா மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள்னு சொல்லி இருக்கு. இந்த வார்த்தை நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனம் மாறுகிறவர் அல்ல, மனுபுத்திரனாய் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. இன்றைக்கும் ஜீவிக்கிறபடினால், இன்றைக்கும் அவர் என்னை நேசித்திருக்கிறபடினால் அவரையோடு பேசினதுதான் இந்த தேவன் என்னோடு பேசியிருக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ இரக்கம் உங்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும், உங்க ஒவ்வொரு தொழிலிலும், உங்க ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் கடந்து வருவதாக மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனம் பதறி இந்த புதிய ஆண்டில் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி ஆகுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறேன். எல்லா குடும்பங்களுக்காகவும் நீர் பேசினீர், நான் பேசினேன். என்னை மறைத்து நீர் வெளிப்பட்டதை போல இங்கிருந்து கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும், தொலைக்காட்சியில பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீங்க தருகிற பலன், நீங்க தருகிற சத்துவம் எல்லா பயங்களுக்கும் நீங்களாக்கி, கடன் பாரத்தை குறித்த பயமா இருக்கலாம், பிள்ளைகள் திருமண குறித்த பயமா இருக்கலாம், பிள்ளைகள் கர்ப்பத்தை குறித்து பயமா இருக்கலாம், பிள்ளைகள் பிரிந்திருக்கிற பயமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் என் இயேசு மாற்றுவார். நான் மனம் பதற மாட்டேன். நம்பிக்கையோடு போகும்போது நீங்க பதில் செய்து, நீங்க ரட்சித்து, நீங்க ஆசீர்வதித்து உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இதுவரைக்கும் எங்களோடு இணைந்திருந்தீங்க. இனியும் கூட நாங்கள் கடந்து சென்றாலும் உமது நேசக்கிருபை, உமது அன்பு, உமது சமாதானம் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட, தொலைக்காட்சியிலே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்க நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155669.
உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.